திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. மீடியாக்களும் எதிர்க்கட்சிகளும் கிளப்பி விடுகின்ற ஒரு வதந்தி. எந்த சலசலப்பும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, இங்கிலீஷில் சொல்லுவாங்களே இன்டாக்ட், பக்காவாக இருக்குது. அது எந்த சலசலப்பும் இல்லை. இல்லை, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, எல் முருகன் சொல்கிறாரு, திமுக கூட்டிலேருந்து ஒரு கட்சி எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க நைட்டு கனவு கண்டதை காலையில் சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியும் பேசலை. அப்படி உண்மையிலே எந்த கட்சியாவது பேசியிருந்தாங்கன்னா எல் முருகனோ நயினார் நாகேந்திரன் மக்களுக்கு பரபரப்பு, டிஆர்பி ரேட்டிங் வரணுங்கிற ரேட்டிங்காக உண்டாக்குறீங்களா, இல்லை ஒன்றிய அரசு குஷிப்படுத்துறதுக்காக நீங்கள் திமுக கூட்டணியில் சலசலப்பு அப்படின்னு தலைப்பு போட்டால் ஏதாவது அந்த யூடியூப்பை பார்ப்பாங்கங்கிறதுக்காக போடுறீங்களான்னு தெரியல. விஜயோட பாலிடிக்ஸ் என்னன்னா, இந்த கொரோனா காலத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் வேணும், இந்த கொரோனா பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்போர்ட்லாம் இப்போ தடை செஞ்சுருந்தாங்க. இப்போ லாக்டவுன் இருந்த காலத்தினால ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. அது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட கான்செப்ட். அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை சிறப்பாக பாலிடிக்ஸில் செயல்படுத்தியவர் விஜய். மகளிர் உரிமை தொகை என்ற சிறப்பான திட்டத்தை இன்றைக்கி தமிழக அரசு அறிவித்து அதை செயல்படுத்திய காரணத்தினால இன்றைக்கி அந்த அதிமுகவினுடைய பெண்கள் வாக்கு வங்கி சுத்தமாக திமுக பக்கம் வந்துருச்சு. அனைவரும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆதரிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த திட்டம் சிறப்பான திட்டம் ஏன் சொல்கிறோன்னா, உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராமசையன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வெளிப்படையாகவே நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக திருமாவளவன் அவர்களுடைய பேச்சிலும் சரி, சண்முகம் அவர்களின் பேச்சிலும் சரி, இந்த தடவை அதிகமான தொகுதிகள் நாங்கள் கேட்போம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வர தொடங்கி இருக்குது. ஏன்னா இன்னும் 10 மாத காலம்தான் இருக்குது அப்படின்னும் போது இதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இது வரைக்கும் நிலையான ஒரு கூட்டணியாக போயிட்டுருக்காங்க, வெற்றி கூட்டணியாக போயிட்டுருக்க நேரத்தில் இப்போ அதிகமான தொகுதிகள் வேண்டும். அதுவும் குறிப்பாக சண்முகம் அவர்கள் பல பேட்டிகளில் சொல்லும்போது நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இடம்பெறுது. எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணி? இந்த 2024 தொடருமா? திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. மீடியாக்களும் எதிர்க்கட்சிகளும் கிளப்பி விடுகின்ற ஒரு வதந்தி. எந்த சலசலப்பும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த முறை நாங்கள் கூடுதலாக தொகுதிகளை கேட்கிறோம், கொடுக்கவில்லை என்றாலும் அந்த கூட்டணியில் கொள்கைக்காக தொடர்வோம், கூட்டணி மாறுகிறோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கார். தனிப்பட்ட முறையிலும் எனக்கு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நண்பர். அவரை க்ளோஸாக நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கைக்காக வாழக்கூடிய ஒரு கொள்கை பிடிப்பு மிக்க ஒரு தலைவர் அவர். எந்த காலத்திலும் எந்த சமரசத்துக்கும் போகாதவர். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், அவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சந்திக்கணுங்கிறாங்க, கூட்டணிக்கு வரணும்னு வற்புறுத்துகிறாங்க, எவ்வளவோ ஆசை வார்த்தைகள்லாம் காட்டுறாங்க. அவர் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அது எதுக்குமே பிடி கொடுக்காமல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் 2026 தொடருவேன் என உறுதியாக இருக்கார். இது அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, அவரோடு நான் நெருங்கி பழகியவன் என்ற முறையிலும் சொல்கிறேன். எந்த காலத்திலும் திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டார். திமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே பார்த்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இது எல்லாமே மதிமுக, இதெல்லாமே ஒரு மத சார்பற்ற கட்சிகள். எந்த காலத்திலும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவான கட்சிகள் அல்ல. ரெண்டாவது, அந்தந்த கட்சியோட தனிப்பட்ட வரலாறை பார்த்தீங்கன்னா மக்களுக்காக போராடிய இயக்கங்கள்.
கட்சிங்கிறத விட திமுகவோ காங்கிரஸோ மதிமுகவோ கம்யூனிஸ்டோ சிறுத்தைகளோ முஸ்லீம் லீகோ அது மக்களினுடைய உரிமைக்காக போராடிய இயக்கங்கள் எல்லாம் கட்சிகளாக இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறது. குறிப்பாக கொள்கைக்காக ஒரு மத சார்பற்ற கொள்கை, மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் சென்று அடைய வேண்டும் என்ற உயரிய சீரிய நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணி இன்னைக்கு நேற்றுக்கு ஏற்பட்ட கூட்டணி அல்ல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக இந்த அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நின்றுச்சு. 95% கிட்டத்தட்ட 40 தொகுதியில் 39 தொகுதியை வென்றெடுத்தது. 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் கிட்டத்தட்ட 99% வெற்றி. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி திமுக ஆட்சி இங்கே வந்தது. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி, அனைத்து மாநகராட்சியும் இந்த கூட்டணி தான் கைப்பற்றியது. அதுபோல் மீண்டும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த 100% 40க்கும் 40 வெற்றி பெற்றது. தற்பொழுது மீண்டும் 6வது முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இந்த மத சார்பற்ற திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, சலசலப்பு இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தமிழக செயலாளர் சண்முகம் அவர்கள் தெரிவித்த கருத்து என்னன்னா, அதாவது மேலேந்த வாரியாக எந்த கருத்தையும் பார்க்கக்கூடாது, உள்நோக்கத்தோடு எந்த கருத்தையும் பார்க்கக்கூடாது. அதை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு சொன்னவைகளை மட்டுமல்ல சொல்லாதவைகளையும் செய்திருக்கிறது. இல்லை, படிச்சு பாருங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்லாததையும் செய்திருக்கிறது, சிலவற்றை செய்யவில்லை, அடுத்த தேர்தலுக்குள் செய்யும் என நம்புகிறோம்னு தான் சொல்லியிருக்காரு. கூடுதலாக நாங்கள் சீட்டுகளை கேட்போம்னு சொல்லியிருக்காரு. இல்லை, 2021 போல எங்களுக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்கக்கூடாது, நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்ற அந்த வாதம் தொகுதிகளை இல்லை. திமுக அந்த வாதத்தை எழுப்பாம அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்களே நேரடியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீட்டு பற்றி பேசுறது இப்போ பேசுறது என்னை பொறுத்தவரையும் தேர்தலுக்கு இன்னும் 11 மாதங்கள், கிட்டத்தட்ட 10-11 மாதங்கள் இருக்குது. ஓகே, இந்த சீட்டு இப்போ கேட்குறது, அப்புறம் இது பண்ணுறது, சீட்டு கூடுதலாக கேட்கறதுனால ஒரு கூட்டணியில் சலசலப்புங்கிறது இல்லை. ஏதாவது இந்த கூட்டணியில் கொள்கை ரீதியாக ஏதாவது சர்க்கிள்கள் இருந்தால் நீங்கள் சலசலப்புன்னு சொல்லலாம். இது சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி அல்ல, கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி. அதனால் இந்த சீட்டு கூடுதல் கேட்கறது கொடுக்கறது இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்துப்பார். அதனால் இது ஒரு சலசலப்பு இல்லை, அவங்க கேட்குறாங்க. அது தேர்தல் நேரத்தில் அதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முடிவு செய்வார். கூடுதலாக கேட்கறதுனால ஒரு கூட்டணியில் சலசலப்புன்னு அதுக்கு பேர் வைக்கக்கூடாது, அவங்களுடைய கோரிக்கை. இல்லை, இப்போ எதிர்கட்சிகளில் நடந்தால் அது ஒரு சலசலப்பு, இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு பேசப்படுது. அதிமுக பாஜகவில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஆனால் இதுவே இங்கே அது பேசக்கூடாது. நீங்கள் இதை பெருசாக கேட்குறீங்க, ஒன்று கேட்க விட்டுட்டீங்களே. அமித்ஷாவும் எடப்பாடியும் சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பில் சென்ற மாத சந்திப்பில் என்ன சொன்னாங்க? மத்தியிலே திரு நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணியும் மாநிலத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியும் சொன்னார். அதிமுக தொண்டர்களும் ஏதோ சரி பரவாயில்ல போய் தொலைது, ஒரு கட்சியுமே இல்லை, இந்த கட்சியாவது வந்ததுன்னு. ஆனால் அவங்க மகிழ்ச்சியாகவே இல்லை ஒரு கூட்டணி அமைஞ்சதுக்கு, ஏதோ கொஞ்சம் ஆறுதல் அடைந்தாங்க. ஆனால் சென்ற வாரம் மதுரையில் பேசிய அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அரசு அமையும்னு சொல்கிறார். அப்போ அதிக தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி நிற்க போதா இல்லை அதிமுக நிற்க போதான்னு குழப்பம். அண்ணாமலை 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேட்டி கொடுக்குறாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 2026 தமிழகத்தில் ஏற்படுத்தப்படும், அதிமுகங்கிற வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கார். அப்போ அந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் யார் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறாங்கிறதுலேயே குழப்பம் இருக்குது. இல்லையா, அவர் தெளிவாக எடப்பாடி அவர்கள் அப்போவே சொல்லிட்டாரு. எடப்பாடி சொல்லலை, சொல்ல வேண்டிய எஜமான் சொல்லணும்ல, பாரதிய ஜனதா கட்சி சொல்லணும்ல. ஈடியை கையில் வச்சுருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சொன்னால் தானே அது எடுபடும். அதை நீங்கள் சலசலப்புன்னு சொல்லுவீங்களா? இல்லை கம்யூனிஸ்டில் கூடுதல் சீட்டு கேட்டாங்க, விசிகாவில் கூடுதல் சீட்டு கேட்டாங்க, அது சலசலப்புன்னு சொல்லுவீங்களா? அதனால் உங்கள் மூலயமா எதிர்கட்சிகளுக்கும் மீடியாவுக்கும் நான் தெரிவிக்கிறது என்னன்னா, திமுக கூட்டணி இஸ் இன்டாக்ட். இங்கிலீஷில் சொல்லுவாங்களே இன்டாக்ட், பக்காவாக இருக்குது, அது எந்த சலசலப்பும் இல்லை. இல்லை, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, எல் முருகன் சொல்கிறாரு, திமுக கூட்டிலேருந்து ஒரு கட்சி எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க நைட்டு கனவு கண்டதை காலையில் சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியும் பேசலை. அப்படி
உண்மையிலே எந்த கட்சியாவது பேசியிருந்தாங்கன்னா எல் முருகனோ நயினா நாகேந்திரனோ அந்த கட்சி பேரை சொல்ல வேண்டியதானே. இப்போ நாங்கள் சொல்லலாம்ல, எங்கள்கிட்ட பல கட்சி பேசி எங்களுக்கு எங்கள் கூட்டணி பலமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் அந்த போல் வேலையெல்லாம் சொல்கிறது இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட ஒரு கட்சி பேசிக்கிட்டு இருக்குன்னா என்ன, எதுக்கு பேச, அது அங்கே ஏதாவது ஒரு இடத்த ட்விஸ்ட் பண்ணணுன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆசை என்னங்கிறத சொல்கிறேன். திமுக கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்குது. 4 ஆண்டுகள் ஆட்சி முடிந்து 5வது ஆண்டில் எடுத்து வைக்கும் பொழுது மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் எல்லா நலத்திட்டங்களும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஏதோ ஒரு நலத்திட்டம் சென்று அடைந்திருக்கிறது. மக்கள் விருப்பமுடன் திமுகவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். முதலமைச்சர் எங்கு சென்றாலும், திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கு சென்றாலும் வெள்ளம் போல் மக்கள் வெள்ளத்தில் நீந்துறாரு. மதுரை ரோட் ஷோலாம் பார்த்தீங்கன்னா அவரால் 4.5 மணி நேரம் பிஹைண்ட் த ஷெட்யூல். ஏப்ரல் கடைசியில் வந்து திருவள்ளூர் மாவட்ட நலத்திட்ட விழா வழங்க போக்குள்ள விழா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது விஜய் எங்கெங்க வெளில வந்தாரு, விஜய் வெளில வந்தாரு, என்னைக்கோ ஷூட்டிங்க்கு வந்தவரை போய் நீங்க விஜய் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், இந்தியாவினுடைய பவர்ஃபுல் முதலமைச்சரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் நீந்துறாரு. இந்த அரசுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பலை இல்லை. இல்லையா? 1% கூட இல்லை. எங்கேயாவது சொல்றீங்க ஆன்டி இன்கம்பன்சி எந்த, அதாவது ஒரு ஆட்சி 4 வருடம் ஆட்சி நடந்திருக்கு, ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்னு சொல்றது, இது இங்க எவ்வளவு பெரிய எந்த ஆட்சியா இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கதா? இது 1% கூட திமுக ஆட்சியில் இல்லை. என்ன ஏன் காரணம் சொல்கிறேன்னா, 2020 அதிமுக ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் அந்த அதிமுகவுடைய அமைச்சர்கள் வந்து தொகுதிக்குள்ளேயே போக முடியல, எந்த விழாக்கும் போக முடியல. மக்களால் சூழப்பட்டு மக்கள் அவங்கள சூழ்ந்துக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்கள வந்து சூழ்ந்துக்கிட்டு அவங்கள வழிமறிச்சாங்க. 2021 அந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு வருடம் திமுக அமைச்சர்கள் இங்கே எங்கே போனாலும் வரவேற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் முந்தா நாள் மக்களுடன் முதல்வர் அந்த மனுக்கள் பெறக்கூடிய நிகழ்ச்சி எங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடந்தது. நம்முடைய பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மெய்யநாதன் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் கோவிச்செழியன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 ஊரில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. எல்லா ஊர்லேயும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு மனுக்களை கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டாங்களே ஒழிய எந்த இடத்துலையும் ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லை. அந்த 5 இடத்திற்கும் நானும் அமைச்சர்களுடன் சென்றேன். எந்த இடத்துலையும் மக்கள் நல்ல முறையில் வரவேற்கிறாங்க. நாளைக்கு தஞ்சாவூருக்கு முதலமைச்சர் 2 நாள் நிகழ்ச்சியாக தஞ்சாவூருக்கு முதலமைச்சர் வராரு. அங்கே எவ்வளோ மக்கள் முதலமைச்சரை பார்க்குறதுக்கு வராங்கங்கிறதையும் பாருங்கள். அதே நேரத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னையிலும் கோயம்புத்தூர்லையும் ரோட் ஷோன்னு ஒன்று நடத்தினார். அப்போ பத்திரிகையெல்லாம் எழுதினாங்க, ரோடு ஷோவில் மக்களுடைய தலைகளை விட போலீஸினுடைய தலைகள், காக்கி யூனிஃபார்முடைய தலைகளே அதிகமாக தென்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆட்சிக்கு எந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பலை எதுவுமே இல்லை. கூட்டணியில் சலசலப்பு இல்லை. ஏதோ உங்களை மாரி மீடியாக்கள் ஏதாவது வந்து ஒன்று மக்களுக்கு பரபரப்பு, டிஆர்பி ரேட்டிங் வரணுங்கிற ரேட்டிங்காக உண்டாக்குறீங்களா, இல்லை ஒன்றிய அரசு குஷிப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் சலசலப்பு அப்படின்னு தலைப்பு போட்டால் ஏதாவது அந்த யூடியூப்பை பார்ப்பாங்கங்கிறதுக்காக போடுறீங்களான்னு தெரியல. I am to be frank with you, the alliance of DMK and other parties is intact. ஒரு சலசலப்பு கூட இல்லை. கூடுதலாக தொகுதிகள் கேட்பது அவர்களுடைய உரிமை. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பார்த்துப்பாரு. தேர்தல் நேரத்தில் தான் அதெல்லாம் முடிவு செய்வாங்க. அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கான உரிமையை கொடுக்கணும் இல்லையா? நீங்க கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் வச்சு ஏங்க இவ்வளவுதான் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. அவங்க திமுகவோட தலைவர் பார்த்துக்க போறாரு. இல்ல அது வந்து மீடியால பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எதிர்கட்சியில மீடியால தானே வருது. அவங்க சொல்றது எதிர்கட்சியில கூட்டணியே உருவாகல. யார் தலைமனே தெரியல, யார் தலைமனே தெரியல. அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் சார் நான் கேட்கறேன், என்னைக்குமே ஒண்ணு இப்ப கூட்டணியில ஒரு பிரச்சனை இல்ல. ஃபேஷன் என்ன ஆயிட்டுன்னா, அதிகமா மழை பெஞ்சாலும் திமுக தான் காரணம், அதிகமா வெயில் அடிச்சாலும் திமுக தான் காரணம், சூரியன் வந்து 1 மணி நேரம் கொஞ்சம் லேட்டாக உதிச்சாலும் திமுக தான் காரணம், இருட்டு சீக்கிரமாக வந்துட்டாலும் திமுக தான் காரணம்னு இப்போ வந்து எதிர்கட்சிகள் தூண்டுதலில் சில மீடியாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அதை தான் நீங்கள் வழிமொழி. பாகிஸ்தான் போரை நிறுத்தினாலும் திமுக தான் காரணம். பாகிஸ்தான் போரை நிறுத்துச்சு இல்லையா பகல்காம் பிரச்சனை அப்ப, அப்போ அது கூட கருணா சொல்லியிருந்தார் இல்லையா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த போரிலையுமே திமுகவோட பங்கு என்னன்னா, அந்த இராணுவ வீரர்களை மதித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. அவர்களுக்காக டியூட் முதல்ல போட்டு ஒரு பேரணி நடத்தி தேசத்தை கேளுங்க, தேசத்தை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களே, உங்கள் பின்னால் நாங்கள் அனுபவித்து நிற்கிறோம், உங்களுக்கு எங்களுடைய பேராதரவு உங்களுக்கு உண்டு நிரூபித்து காட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். அவர் பேரணி வைக்கிற அன்னைக்கு தான் அந்த 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 கோயின்சிடென்ஸாக அந்த போரும் நின்றுது. அவருடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அந்த போர் நின்றுச்சு. அதனால் எல்லாத்தையும் திமுகவை கொச்சப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொச்சப்படுத்தாதீங்க, புரியுதா? ஏன்னா என்னைக்கு அந்த 4 மணிக்கு பேரணி ஸ்டார்ட் ஆகுது, அந்த போர் வீரர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கும் வகையில் பாரதிய ஜனதா ஆளும் முதல்வர்கள் கூட அந்த மாதிரி நடத்தலை. திமுக வந்து என்னைக்கு எப்படி தமிழை வந்து தமிழ் மொழியை தாய்மொழியை ஒரு கண்ணாக பாவிக்கிறதோ, தேசத்தையும் மறு கண்ணாக பாவித்து தேசத்துக்கு நாங்கள் என்றைக்கும் துணை நிற்போம்னு நிரூபித்தார். அன்னைக்கு தான் 5 மணிக்கு போர் நிறுத்தமும் கோயின்சிடென்ஸாக வருது. அதனால் வந்து என்றைக்குமே நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தாய்மொழியினுடைய வளர்ச்சிக்கும் திமுக துணை நிற்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். ஆன்டி ஈக்குபன்சி இல்லைன்னுட்டீங்க, டோட்டலாகவே 0 அப்படின்னுட்டீங்க. இப்போ விஜய் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார் களத்தில். இந்த 2026க்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுவது திமுக விஜயை பார்த்து சில விஷயங்களை பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக அந்த ரோட் ஷோ மாதிரியான விஷயங்கள். அதாவது இன்னொரு பக்கம் இப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் மக்கள் போராட்ட குழுவினர் போய் அவரை போய் சந்திச்சிருக்காங்க, ஜாக்டோ ஜியோ குழுவினர் போய் அவரை சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சியில் பங்குன்னு எங்களுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியில் பங்குன்னு சொன்னார். இன்றைக்கி எந்த ஒரு சின்ன லெட்டர் பேடு கட்சியாவது விஜயோட போய் சேர்ந்திருக்கா? இல்லை. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடை விரித்தால் கொள்வால் யாரும் இல்லைன்னு. விஜய் சொன்னார் வாங்க வாங்கன்னாரு. இன்றைக்கி வரையும் ஒரு வருஷமாக கூவிட்டு இருக்கார், ஒரு கட்சி அவரோட போய் சேரலை. ரெண்டாவது ரோடு ஷோலாம் விஜயோட பாலிடிக்ஸ் என்னன்னா, இந்த கொரோனா காலத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் வேணும், இந்த கொரோனா பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்போர்ட்லாம் இப்போ தடை செஞ்சுருந்தாங்க. இப்போ லாக்டவுன் இருந்த காலத்தினால ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. அது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட கான்செப்ட். அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை சிறப்பாக பாலிடிக்ஸில் செயல்படுத்தியவர் விஜய். ஃபீல்டுக்கு வராமல் வீட்டில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை விட்றாரு. அறிக்கையில் என்ன செஞ்சுருப்பாருன்னா திமுக திமுக திமுக. அவருக்கு திமுகனா ஜுரம், திமுகனா பயம் அவருக்கா? ஆமாம், எப்படி சொல்ல. அதனால் திமுகவை எதாக இருந்தாலும் திமுகவை சாடுற எந்த அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் திமுகவை சாடி இருப்பார். அந்த அறிக்கையில் கீழே அவர் கையெழுத்து கூட இருக்காது, தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிற ஒரு சீல் மட்டும் இருக்கும். நீங்கள் அவரோட அறிக்கை எடுத்து பாருங்கள், சில அறிக்கையை பாருங்கள், நான் பார்த்ததில் கையெழுத்து இல்லை. அதனால் அவருக்கு அறிக்கை யார் எழுதி கொடுக்குறானோ அவருக்கு தெரியாது, அவருக்கே தெரியாது. ஆமாம், அவருக்கு சோத்து கை பக்கம் உள்ள ஆதவர்ஜினா என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு விஜய்க்கு புரியாது. பீச்சை கை பக்கம் உள்ள புஷி ஆனந்த் என்ன பேசுகிறாருன்னு தெரியாது. புஷி இட்டாங்க வந்தாங்க போயிட்டு இருந்தாங்கன்னு அவர் பேசுகிற தமிழும் யாருக்கும் புரியாது. எதுக்காக இவங்க கட்சி ஆரம்பித்தாங்கங்கிறதும் விஜய்க்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் விஜய் ஏதோ ஒரு மோசடியில் ஈடுபட்டார்னு அவர் அந்த மோசடியை விசாரிக்கிறதுக்கு ரைடுக்கு போன அருண்ராஜ் இன்னைக்கு அந்த கட்சியில் சேர்ந்துருக்கார். அதனால் இல்லை, விஜயோட வரலாறை பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு காரை இம்போர்ட் பண்ணுறார். அந்த இம்போர்ட் பண்ண காருக்கு ஏதோ 1 கோடியோ 2 கோடியோ எனக்கு சரியாக தெரியல, வரி கட்டலை. வரி கட்டாமல் போய் உயர்நீதிமன்றத்தில் ரிட்டு போடுறார். உயர்நீதிமன்றம் ஒரு குட்டு வைக்கிது, வரி செலுத்த வேண்டும், அதை ஏய்க்கிறதுக்கெல்லாம் ரிட்டு போடக்கூடாதுன்னு ரிட்டத்தை தள்ளுபடி பண்ணுது. சொந்த காருக்கே வரி செலுத்துவதிலிருந்து தப்பிக்க நினைத்த ஒரு நபர் தூய்மையான ஆட்சியை எப்படி கொடுப்பார் என்று நீங்கள் நம்புறீங்க? ஒன்று. ரெண்டாவது, கட்சி ஆரம்பிச்சிட்டார்னு சொல்கிறீங்க, கட்சியில் இன்னும் பல பதவிகள் போடப்படவில்லை. பல பதவிகள் தமிழக வெற்றி கழகத்தில் பல லகரங்களை பெற்றுக்கொண்டு போட்டதாக மீடியாக்களில் பார்க்குறோம். அதனால் விஜய் விஜய்னு சும்மா மீடியா தான் தேவையில்லாமல் ப்ரொமோட் பண்ணுதே ஒழிஞ்சு
அவரால் மிஞ்சி மிஞ்சி போனால் 2% 4% வாக்கு வாங்கினாலே பெரிய விஷயம். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. இன்னொன்று சொல்லிடுறேன். நான் கேட்குறேன். இல்லை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. இன்னொன்று சொல்கிறேன். பேஸ் இல்லாமல் அரசியலுக்கு வந்த நடிகர்களுடைய கதையை பாருங்கள். எம்ஜிஆரோடு போட்டி போட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர்னா நடிகர் திலகம்னு சொன்ன சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி தாமு ஒரு கட்சி ஆரம்பித்து 25 இடம் போட்டியிட்டார்னு நினைக்கிறேன். ஜானி அம்மாவோட கூட்டணி வச்சு 1989 சட்டமன்ற தேர்தலில் அங்கே 26 வயதோடு நிரம்பிய சந்திரசேகர் என்ற திமுக வழக்கறிஞரிடம் தோற்று போனார். சொந்த தொகுதியிலே சிவாஜியால் வெற்றி பெற முடியவில்லை. அதுபோல் பாக்கியராஜ், கார்த்தி, பல நடிகர்கள் அரசியலுக்கு தோற்று போயிட்டாங்க. நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம், எம்ஜிஆர் ஒரு கட்சியை ஆரம்பித்து வெற்றி பெற்றார்னா, எம்ஜிஆர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் எம்ஜிஆர் என்ற தனி மனிதர் அல்ல, அவர் பின்னால் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம். எம்ஜிஆர் பல்லாண்டுகள் காங்கிரஸிலிருந்து விலகி 1962 திமுகவுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 15 ஒரு 10 ஆண்டுகள் திமுக பேரறிஞர் அண்ணாவோடும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோடும் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களோடும் பேராசிரியர் அன்பழகன் அவர்களோடும் தொடர்ந்து கட்சி பணியாற்றி அவர் அரசியலை 10 வருஷம் திமுகவில் கற்றுக்கிட்டு தான் கட்சி ஆரம்பித்தார். அதனால் விஜய் எடுத்த உடனே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஜெயிச்சிருவார்லாம் நினைக்காதீங்க. 2% 4% வாக்கு பெற்றாலே மிக மிக அதிகம். கட்டமைப்பையும் அதிக ரசிகர்களும் கொண்ட ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களாலே அரசியலில் சோபிக்க முடியல. ஒரே தேர்தலில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். அடுத்தடுத்து அவரால் திடமான முடிவுகளை எடுக்க முடியாத காரணத்தினால் அந்த கட்சி மெல்ல மெல்ல தேய்ந்தது. அதனால விஜய் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். இல்ல விஜயகாந்த் அதிமுக திமுகவுக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தின ஒரு அந்த அளவுக்கு அவரால் ஏன் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு கட்டமைப்பு வச்சிருந்தாரு. விஜயகாந்த் கட்டமைப்பை தான் அவங்க சரி பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க கட்டமைப்பை பண்ணி இவங்கள்ட்ட கட்டமைப்பே இல்லைங்க. இவங்கள்ட்ட என்ன கட்டமைப்பு இருக்குங்கிறீங்க? இவங்கள்ட்ட கட்டமைப்பெல்லாம் கிடையாது. விஜயகாந்த் கட்டமைப்பு வேறு. அப்படிப்பட்ட விஜயகாந்தாலே ஒரு பெரிய லெவலில் தமிழக அரசியலில் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியல. அப்படிங்கக்குள்ள விஜயால 2 மாபெரும் ஆளுமைகள் இருந்தாங்க. விஜயகாந்தோட ஆளுமை வேற, விஜய் 2 மாபெரும் ஆளுமைகள் அப்ப இருந்தாங்க வேற. யாரு? அந்த கட்ட அதாவது ஆளுமைகள் இருந்தாலுமே அந்த காலகட்டத்திலே அவரால் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்க முடியல. இப்பயும் எந்த அளவுக்கு திரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருந்தாரோ அவருடைய ஆளுமை அளவுக்கு இன்னைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த ஆளுமையை பெற்று விட்டார். அகில இந்திய அளவிலே இந்த கவர்னர் மேலே கேஸ் போட்டது இதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் அகில இந்திய அளவிலே ஒரு மாநில சுயாட்சிக்கு ஒரு நாயகர் உருவாக்கி விட்டார்னு என்ற அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பார்க்குற அளவில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன்னுடைய இமேஜை உயர்த்தி விட்டார். அதனால தான் இந்தியா டுடேயில் கூட கருத்து கணிப்பில் கூட த மோஸ்ட் பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் எமங் அதர் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன் இந்தியான்னு எழுதுனாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் ஒரு இம்பேக்டே இல்லை. இது நீங்கள் எப்போ நான் சொன்னது இன்றைக்கி இந்த தேதி போட்டு மயிலாடுதுறையிலிருந்து சென்னை நோக்கி பேட்டி கொடுத்த ஒரு சிறியோன் வழக்கறிஞர் சேயோன் அன்றைக்கு சொன்னானே 14/6/2025 அன்னைக்கு அப்படிங்கிறத மே மாதம் 2026 பாருங்கள். விஜய் வில் ஹாவ் நோ இம்பேக்ட் அப்பான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் 2026. இந்த ஆட்சி தொடரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? 2026 திமுக ஆட்சி நிச்சயம் அப்படி அதற்கான வழிவகைகள் என்னன்னு பார்க்குறீங்க? திமுக ஆட்சி தொடரும்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு காலத்தில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்னு எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலும் பெண்களை சொல்லுவாங்க. கிராமப்புற பெண்கள் தான் அதிமுகவோட வாக்கு வங்கிம்பாங்க. இன்றைக்கி அந்த பெண்களுடைய வாக்கு வங்கி மகளிர் உரிமை தொகை என்ற சிறப்பான திட்டத்தை இன்றைக்கி தமிழக அரசு அறிவித்து அதை செயல்படுத்திய காரணத்தினால இன்றைக்கி அந்த அதிமுகவினுடைய பெண்கள் வாக்கு வங்கி சுத்தமாக திமுக பக்கம் வந்துருச்சு. அனைவரும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆதரிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த திட்டம் சிறப்பான திட்டம் ஏன் சொல்கிறோன்னா, எங்களை கொள்கை ரீதியாகவும் எங்கள் திட்டங்களை எல்லாம் விமர்சிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி டெல்லி சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 2000 ரூபா 2500 மகளிர் உரிமை தொகை கொடுப்போன்னு சொல்லி அந்த இம்பேக்ட் தான் ஃபஸ்ட்டு இம்பேக்ட் அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு. அதே போல் இந்த காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒரு உணவு திட்டத்தை மத்தியானம் சத்துணவு திட்டம் இருந்தது. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு காலை உணவு திட்டம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி காலையில் இந்த பசங்களுக்கு டிஃபன் கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்தார்.
அந்த திட்டத்தை வந்து கனடாவில் இன்றைக்கி வந்து கனடாவில் உள்ள சில மாநில அரசுகளே இன்றைக்கி அதை வந்து அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. அதே போல் நான் முதல்வர் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லந்தோறும் கல்வி, இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்களை சென்றடைந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் மொத்தத்தில் ஒரு 1.5 கோடி வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 1.5 கோடி வீட்டில் உள்ள மக்கள் ஏதாவது ஒருவராவது தமிழக அரசினுடைய திட்டங்களால் அனுகூலம் அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திராவிட மாடல் அரசு என்றாலும் ஆன்மீகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட 3000 கோயில்களுக்கு, இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கு. போன வாரம் தான் திருப்புகலூர் உள்ள அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில் தான் 3000க்கு கோயில். அந்த 3000 கோயில் மட்டும் இல்லாமல் மேலும் 2000 தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி கொடுத்து கிட்டத்தட்ட 5500 கோயிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த 4 ஆண்டுகளில் அறநிலையத்துறையினால் நடத்தப்பட்ட கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட கோயில்களில் வரலாறு பழைய எந்த ஆட்சியிலும் இந்த சிறப்பான வரலாறு இருக்காது. அதுபோல் ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் கல்வித்துறையில், அதுவும் தொடக்க கல்வியில் பார்த்தீங்கன்னா இடைநில்லா கல்வி, இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க நின்றுடுவாங்க. அந்த இடைநில்லா கல்வி இதை பீகார், மகாராஷ்டிரம், ராஜஸ்தான், தமிழ்நாடு பார்க்கக்குள்ள தமிழ்நாடு 0%. இடையில கல்விக்கு நிற்கவே இல்லை. தொடர்ந்து அவர்கள் பள்ளிக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். பள்ளிக்கு சென்றது மட்டுமல்ல, இப்போ குடிமை பணிகள், சிவில் சர்வீஸ் தேர்வு வந்திருக்கு, முடிவுகள் வந்திருக்கு. பல தேர்வு முடிவுகள் என்ன காட்டுதுன்னா, தமிழக அரசினுடைய நான் முதல்வன் திட்டம், இந்த திட்டத்திலெல்லாம் படித்த மக்கள் வந்து அந்த தேர்வுகளெல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. கல்வி நல்லா இருக்குது, உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது, கூட்டு குடிநீர் திட்டங்கள் எல்லா ஊர்லேயும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கூட இந்த பட்ஜெட்டில் வந்து 2000 கோடிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றுவோன்னு சொல்லி வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனால் மக்களுக்கு தேவையான கல்வி, தரமான சாலைகள், குடிநீர் வசதி, இது எல்லாமே சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துக்கிறதுனால இரண்டாவது முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். இந்த முறை கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்துக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு? அதையும் வந்து சட்ட ரீதியாக எதிர்கொண்டு இந்த வருடமும் அடுத்த வருடமும் எதிர்கொள்வாங்களா சட்ட ரீதியாக? 2026 இல்லை, அதாவது சட்ட ரீதியாக வந்து போராடிட்டு தான் இருக்குது திமுக. ரகசியம் இப்போ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ ரகசியம் இல்லை, நீட் தேர்வு ரகசியம் நம்ம கிட்ட இல்லை. ரகசியம் ஒன்றும் இல்லை. நீட் தேர்வை ரத்து செய்ய திமுக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லை ஒரே ஒரு விஷயம், மாநில சுயாட்சியில் இப்போ ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கோம். அதே போல் நீட் தேர்வும் சட்டப்படி போராடி நிச்சயமாக மக்களை பாதுகாக்கும். ஆனால் ரகசியம் இல்லை, அதுதான் என்னுடைய கேள்வி. ரகசியம் இருக்கா இல்லையா? என்ன ரகசியம்? திமுக கிட்ட உதயநிதி அவர்கள் சொன்னதை கேட்குறேன். நீட் தேர்வு ரகசியம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் சட்ட போராட்டம் தான் ரகசியம். ஓ, சட்ட போராட்டம் தான் ரகசியம். ஓகே, அது சொல்லலையே அவர், சட்ட போராட்டம்னே சொல்லியிருக்கலாமே. ரகசியம் உங்களுக்கு ரகசியங்கிறத வந்து என்ன சொல்லணுங்கிறத சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவார். ஓகே, புரியுதா? இல்லை, இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா நாங்கள் நீட் தேர்வை ரத்து செஞ்சிருப்போம்னு ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. அது ரகசியமா எடுத்து இல்லை, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா கூட்டணி ஆட்சிக்கு வரும்ன்றது அப்போ அவருக்கு தெரியுமா? இல்லை, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருங்கிற சூழல் இருந்தது. அந்த சூழலில் வந்து நிச்சயமாக ஆட்சிக்கு வந்திருந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு 1 வருஷம் ஆயிருக்கும். இல்லை, அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியுமா இந்தியா கூட்டணின்னு ஒன்று வரும்ன்றது? எதுக்கு? தேர்தலுக்கு முன்னாடியே 2000 இல்லை, தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸோட கூட்டணி அமைப்போன்னு தெரியும். மேஜர் பார்ட்டி காங்கிரஸ் தானே. கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வந்தோம்னா இந்தியா கூட்டணி இருக்கா? இப்போ இந்தியா கூட்டணி இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஒரு இன்டாக்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. இந்தியா லெவலில் இல்லை. இந்தியாவிலையும் இருக்க வேண்டிய இடத்துலலாம் இருக்குது. அது எங்கே இருக்கு? எல்லா இடத்துலையும் இருக்குது. டெல்லியில் இருக்கா? டெல்லியெலாம் இருக்காரா? இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரா? இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை, மற்ற கட்சிகள் ஓரணியில் தானே இருக்காங்க. மம்தா இருக்காங்களா? மம்தா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.